அம்மா தப்புமா, நீங்க அங்க போய் நடந்துகிட்ட விதத்தை என்னால மன்னிக்கவே முடியாதுமா. உன்னோட மன்னிப்பை யார்ட்டி கேட்டாங்க? பொண்ணு எனக்கு வந்தது. அவங்க மறைச்சது சாதாரண விஷயமாடி. கொலை கேஸ் அது இதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தாங்கறதுக்கு யாருக்கிட்ட தெம்பு இருக்கு? நாம ஏதோ சிவனேன்னு ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். பணம் காசெல்லாம் போனா சம்பாதிச்சிடலாம் காயத்ரி. வாழ்க்கையே போச்சு நான் என்னடி பண்ணுவேன்? அப்புறம் ஐயோ நாளும் வராது, அம்மா நாளும் வராது. நீங்க இதை தேவையில்லாம போய் பெருசுபடுத்திட்டு வந்திருக்கீங்க. அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். செய்யாத தப்புக்கு அவரே பயந்து போயிருக்காரு. இத உங்ககிட்ட சொன்னா எங்க கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களோங்கிற கவலை அவங்களுக்கு இருந்திருக்கும். அதனாலதான் சொல்லாம மறைச்சிருப்பாங்களே தவிர வேணும்ட்டுலாம் மறைச்சிருக்க மாட்டாங்கம்மா. இப்ப அவங்க கவலைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணம் நடக்காத நீங்களா போய் சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல? ஆமாடி, சொல்லிட்டு தான் வந்தேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை பண்ணி வைக்க நான் மறைச்சியாடி? நல்ல வேலை, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே எல்லாம் தெரிய வந்தது. இல்லனா வாழ்க்கையிலடி ஒண்ணு இல்லாம போயிருக்கும். அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதுக்குள்ள நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டா எப்படிமா? நாளைக்கே அவரை கோர்ட் நிரபராதின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? காயத்ரி, அவர் நிரபராதியா குற்றவாளியாங்கிறது என் கேள்வி இல்ல. ஏன் அவங்க வீட்டுல இதை மறைச்சாங்கங்கறத என்னோட கேள்வி. இந்த பார் காயத்ரி, ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணம் பிரச்சனையா தான் இருக்கு. நாம தெரிஞ்சே ஏண்டி பாழங்கணத்துல குதிக்கணும்? கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. அவங்க இந்த விஷயத்தை மறைச்சிட்டாங்கன்னு இப்படி கடந்து குதிக்கிறீங்களே, நீங்க செஞ்சது மட்டும் சரியாமா? நான் என்னடி செஞ்சேன்? நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பாக்குறத அவங்க கிட்ட சொல்லிட்டு அன்னைக்கே என் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு அப்பா கிட்ட பேசுறது மட்டும் சரியா? இல்லன்னு மட்டும் போய் சொல்லாதீங்கம்மா. இத தெரிஞ்சும் நான் ஏன் இது வரைக்கும் இத பத்தி உங்ககிட்ட கேட்காம இருக்கேன்னு தெரியுமா? நான் தடுத்தா நீங்க எனக்கு தெரியாம வேற ஏதாவது பிளான் போடுவீங்க. தேவையில்லாம புதுசா ஏதாவது சிக்கல் வரும். 1000 நீங்க பண்ணாலும் அந்த நேரத்துல கழுத்தை நீட்ட போறவன் நான் தான். அப்ப உங்களை ஆஃப் பண்ணிக்கலாம் நினைச்சதா வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்தேன். ஏமா பேசாம இருக்கீங்க? பதில் பேசுங்க. நீங்க மறைச்சதை விடவா அவங்க மறைச்சது பெரிய தப்பு? எனக்காவடி பண்ண? எல்லாம் எனக்காக பண்ண? சொல்லு. உனக்காக, உன் தங்கச்சிக்காக பண்ண. உனக்கே 28 வயசாகி கல்யாணம் பண்ணா வச்சிருந்தா உனக்கு பின்னாடி உள்ள உன் தங்கச்சி எப்படி கரை சேர்ப்பேன்? அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையை பாழாக்கி கூடாது காயத்ரி. தனக்கு மிஞ்சிதான் தானம் தருமோன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஊருக்கு அது சரியா தப்போ, ஆனா எனக்கு அது சரி. இந்த பார், உனக்கு அது என்னன்னு இப்ப புரியாது. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாண வயசு வரும் பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அது வரைக்கும் வாயை மூடிட்டு நான் சொல்றது மட்டும் கேளு. என்னால இதை ஏத்துக்க முடியாதுமா. உன் பொண்ணுக்காக நீ போய் சொல்லலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனா அவங்க பையனுக்காக அவங்க எதுவுமே மறைக்க கூடாது. நீ செஞ்சா நியாயம், அவங்க செஞ்சா அது அநியாயமா? வாயை மூடு காயத்ரி. நீ அவரை மறந்துரு. நீ செத்தாலும் அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையை முடிவு பண்ற உரிமை உங்களுக்கு இருக்கு, அத நான் மறக்கலமா. ஆனா ஏன் விருப்பம் ஒண்ணு இருக்குமா? இவரை விரும்பாதன்னு வேணா சொல்லுங்க, ஆனா வேற ஒருத்தனை விரும்பன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. செத்தாலும் அவரை தவிர இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா. கொலையே பண்ணிட்டு அவரை தூக்கல போட்டாலும் அவருக்காக நான் விதவியா இருப்பேனே தவிர, ஆனா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு மட்டும் தப்பி தவறி கனவுல கூட நினைச்சிடாதீங்கம்மா. காயத்ரி பேசுற? நீ பேசுறது என்னால நம்ப முடியல காயத்ரி. நேத்து வரைக்கும் என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாத இருந்த பொண்ணு, நான் என்ன சொன்னாலும் சரியா இருக்கும் நம்பின பொண்ணு, என்னை விட உலகத்துல எதுவுமே பெருசு இல்லைன்னு நினைச்ச பொண்ணு, என்னால நம்ப முடியல காயத்ரி. என்னால நம்ப முடியல காயத்ரி. நீ மாறிட்டடி, சுத்தமா மாறிட்டடி. நியாயத்தை பேசினா ஏமா உங்களுக்கு கோவம் வருது? நான் சொன்னதை மீறி நியாயம் எங்க இருந்து உனக்கு வந்தது? மனசாட்சி சொல்லுதுமா, அவர் தப்பு பண்ணல, தப்பு பண்ண கூடியவர் இல்ல, தப்பு பண்ண தெரியாதுமா அவருக்கு. நிறுத்தி. உன் வாழ்க்கை தப்பா போயிடக்கூடாது நான் நினைச்சிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்க வக்கில்லனா நீ என்னடி பொண்ணு? எதுக்காடி நான் இவ்வளவு போராடுறேன் உனக்காக? வேண்டாமே, அதத்தானே நானும் சொல்றேன். இந்த கேஸ்ல இருந்து அவர் நல்லபடியா வெளியில வர வரைக்கும் அமைதியா இருங்கன்னு தான் நானும் சொல்றேன். இல்ல காயத்ரி, நீ மாறிட்ட. நீ என் பொண்ணு இல்ல. என் பொண்ணு இப்படிலாம் பேச மாட்டா. நேத்தி வந்தவனுக்காக பெத்த தாய தூக்கி எறிஞ்சு பேசுற நீ. உனக்கு அம்மா வேணும்னு தோணல. நான் செத்து போயிடுறேன்டி. நான் செத்து போயிடுறேன். நீ என்ன எரிச்சிட்டு அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. அம்மா சொல்றத கேளுங்கம்மா. அம்மா 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 கதவு தரங்கம்மா. அம்மா கதவு தரங்க. அம்மா ஐயோ அம்மா அம்மா கதவு தரங்கம்மா. அம்மா என்னாச்சு? அம்மா உடனே கதவு தர சொல்லிங்கறாங்கப்பா. அடி கதவு தரமா.
அம்மா 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 ஏன் அம்மா பண்ற அம்மா அம்மா வேண்டாம்மா அம்மா 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 என்னம்மா நீ அம்மா உன்னால ஏம்மா இப்படி பண்ண ஏமா இப்படி பண்ற என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுமா. இல்லன்னா நாங்க இல்லம்மா இனிமே அப்படிலாம் பண்ணாதம்மா. இந்தாங்க மாப்பிள்ள. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் என் நேரம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ள, சாப்பிடுங்க. அது வந்து சத்த போட்டு ஊற குட்டினாலம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எந்த கொலையும் பண்ணலம்மா. தெரியாம ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டே சாவித்திரி. கூடிய சீக்கிரம் அதுல இருந்து நான் வெளியில வந்துருவேன். நீங்க கொலை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனா போலீஸ் ஏமாத்திட்டு இப்படி தலைமறைவா இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட நீங்க சரண்டர் ஆயிடுங்க. இன்ஸ்பெக்டர் இங்க வந்து பேசிட்டு போனதை நீங்க கேட்டுட்டு தானே இருந்திருப்பீங்க. கேட்டுட்டு தான் இருந்தேன் சாவித்திரி. ஆனா இப்ப போலீஸ்ல சரண்டர் ஆகி கோர்ட்டு கேஸ்னு போனா அது உங்க அக்கா வாழ்க்கையை தான் பாதிக்கும். நான் எனக்காக இதை செய்யல. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவே ஒரு நல்ல வெந்தாளி எல்லாரும் சொல்லணும். உண்மையான கொலைகார கிடைச்சிட்டா கோர்ட்டு கேஸ்னு எதுவும் போகாம ஈஸியா வெளியில வந்துடலாம். அது வரைக்கும் நான் மறைஞ்சு இருந்தது ஆகணும். நீங்க செய்யறது எனக்கு சரியா தப்பான்னு கூட தெரியல. ஆனா நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்காத வரைக்கும் பிரச்சனை பெருசாயிட்டே தான் போகும்னு தோணுது. அதை சால்வ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு நினைச்சா பயமா இருக்கு. எங்க அக்காவுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி நீங்க செய்யற விஷயமே அவளுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. கவலைப்படாத சாவித்திரி. உங்க அக்கா வாழ்க்கை சிக்கலாகிற அளவுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். நான் நிரபராதின்னு கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய வரும். தெரிய வந்ததும்
முதல் வேலையா உங்க அக்கா கழுத்துல தாலி கட்டுவேன். இனிமே அப்பாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ தங்கச்சிக்காகவோ நான் காத்துக்கு இருக்க போறதில்ல. இது நான் மனசார காதலிக்கிற உங்க அக்கா மேல சத்தியம். என்ன நம்பு ப்ளீஸ். பூரணி, காலையில உன் மாமங்காரன் வந்து சண்டை போட்டுட்டு போனான். அதுக்கப்புறம் சம்பந்தி அம்மா வந்து நாக்க புடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போனாங்க. சம்பந்தி அம்மா பேசுனதுல கூட நியாயம் இருக்கு, ஒத்துக்கலாம். ஆனா உன் மாமங்காரன் நம்மள நோகடிக்கணுங்கிறதுக்காகவே வந்து சண்டை போட்டுட்டு போறான். அப்பா, மாமா பேசினது இப்ப முக்கியம் இல்லப்பா. காயத்ரி அம்மா கோவமா பேசிட்டு போயிருக்காங்க. அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் எனக்கு தெரியவே இல்ல. உங்க அண்ணன் நிரபராதின்னு வெளியில வரட்டுமா? நாம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் அந்த அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுடலாம். வேற என்ன பண்றது? ஒரு வகையில நீங்க சொல்றது கூட சரிதாம்மா. ஆனா ஏம்மா, என்னம்மா பிரச்சனை? இல்லப்பா, நான் சொல்றேன்னு நீங்க கோவப்படாதீங்க. ஒருவேளை அண்ணனை கூட இந்த கொலையை செஞ்சிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. என்னக்கா சொல்ற? சத்தியமா இருக்காதுக்கா. ஏம்மா இப்படி பேசுற? நம்ம விநாயகத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் கொலை பண்ணிருப்பானா? அண்ணன் நிஜமாவே கொலை செய்யலனா ஏன்பா தப்பிச்சு ஒளிஞ்சிருக்கணும்? போலீஸ பார்த்து ஏன் பயப்படணும்? சத்தியம் நம்ம பக்கம் இருக்கும்போது நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அண்ணன் பயப்படுறானா அப்ப அண்ணன் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். பூரணி, தப்புக்கு பயப்படுறது வேற, தண்டனைக்கு பயப்படுறது வேற. எனக்கு என்னமோ சம்மந்தி வீட்டுக்காரங்களாம் தப்பா நினைச்சுக்குவாங்களோன்னு பயந்து போய் தான் ஓடி இருப்பானுன்னு எனக்கு தோணுது. இல்லம்மா, நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நாளைக்கு அண்ணன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சுச்சுன்னா உடனே அழுது நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. கூட பிறந்த அண்ணன் மேலேயே ஏண்டி இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? அம்மா, அண்ணன் நிரபராதியா இருக்கணும்னு நானும் தாமா ஆசைப்படுறேன். ஆனா நியாயமா சந்தேகப்பட வேண்டிய சமயத்துல அதையும் பட்டுதானே தீரணும். டே ஐயப்பா, அக்கா சொல்றத பார்த்தா மாமா பேசுனது சரியோன்னு தோணுதுடா. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு அவர்கிட்ட சண்டை போட்டணும்னு தோணுது. நேத்து மாமாவுக்கு வந்த டவுட் தான் இன்னைக்கு அக்காவுக்கும் வந்திருக்கு. அப்போ அண்ணன் மேல தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த இன்ஸ்பெக்டர் நம்ப வேணாம், ஏசியை போய் பார்த்தா ஈஸியா அண்ணனை வெளியே கொண்டு வந்துடலான்னு அப்பவே மாமா சொன்னாருடா. நான் தான் கோவத்துல அதெல்லாம் வேணான்னு திட்டிட்டு வந்துட்டேன். அதனால இப்ப வேணா அந்த ஏசியை போய் அப்ரோச் பண்ணி பார்க்கலாமா? அக்கா விஷயத்துல அவர் வில்லத்தனமா நடந்துட்டாலும் கடைசியில மன்னிச்சு விடத்தானே செஞ்சாரு. டேய், போய் கேட்டு பார்க்கலாம்டா. இதுல இப்போ அவரு எதுவும் பாதிக்கப்படலையே. இப்ப நம்ம அண்ணன் பிரச்சனை சொல்லி காலில் விழுந்து கேட்டுக்கிட்டா என்ன? டேய், அவசரப்படாதடா. அக்கா இன்ஸ்பெக்டர் மூலமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா. அவரும் இந்த விஷயத்துல சின்சியரா தான் இருக்காரு. இப்ப நம்ம ஏசி கிட்ட போய் ஹெல்ப்னு கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு நீ எதிர்பார்க்கற? ஒரு கொலை குற்றவாளிய தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அவர்கிட்டயே நம்ம கேக்குற மாதிரி இருக்காது. அது அசிங்கம் இல்லையாடா? அது மட்டும் இல்லாம மிஞ்சி போனா கோர்ட்ல வந்து ஆஜராக சொல்லுங்க, ஜாமீன் வாங்கி தரேன்னு சொல்லுவாரு. அதையே தான் இந்த இன்ஸ்பெக்டரே செய்யறன்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஏசி ஏற்கனவே அக்கா மேல வெஞ்சன்ஸ்ல இருக்கிற ஆளு. நம்ம நினைக்கிறதுக்கு எதிர்மாறா ஏதாச்சும் பண்ணிட்டா என்னடா பண்ணுவ? இப்போதைக்கு நாம இதை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லதுடா வேலு. விநாயகம் வந்து தொலைஞ்சாதான்டா நல்லது. இப்படி சொதப்புறானேடா.
ஹலோ சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? இங்கதான் சார் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேரு கூட சார். உங்க பேர் என்ன? செந்தில். செந்தில். சரி வெயிட் பண்ண சொல்லுங்க, வரேன். ஓகே சார். சார் உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு சார். ஓகே மேடம். என்ன தேடி யாரோ வந்திருக்கிறதா சொன்னீங்க, இங்க யாரையுமே காணோம். சார் இங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு. ஒருவேளை வெளியே வெயிட் பண்றாரு என்னன்னு தெரியல, போய் பாருங்க. ம். ஹலோ, நல்லா இருக்கியா ஐயப்பா? நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். அதுக்குள்ள மறந்துட்டியா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஏங்க நீங்க யாருன்னு சொன்னாதானே நீங்க ஞாபகத்துல இருக்கீங்களா இல்ல மறந்துட்டேனான்னு சொல்ல முடியும். அவசியம் தெரிஞ்சுக்கணுமா உனக்கு? நீங்க யாருன்னு சொல்ல போறீங்களா இல்ல போனை கட் பண்ணவா? நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். சரி போனை கட் பண்ணு, உனக்கு ஒரு எம்எம்எஸ் வரும். ஹலோ. நானே தான். அண்ணே, என்ன? வலசராகம் பக்கத்துல ஒரு கொலை நடந்துச்சுல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அந்த டெட் பாடியை நான் பார்க்கணும். நீ யாரு? எதுக்கு பார்க்கணும்? இல்ல எங்க சொந்தக்காரர் ஒருத்தரை காணும், அதுதான் அவரா இருப்பாரோன்னு பார்க்கணும். அப்ப நீ பர்மிஷனோட வர வேண்டியதானே? அண்ணே, நானே எங்க சொந்தக்காரரை காணும்னு பதற்றத்தோட வந்திருக்கேன். இந்த நேரத்துல போய் பர்மிஷன் அது இதுன்னு பேசிக்கிட்டு. பர்மிஷன் இல்லாம வந்து என் வேலை போச்சுன்னா என்னண்ணே நீங்க? இந்தாங்கண்ணே, அட வாங்கிக்கோங்கண்ணே. சரி வா என் பின்னாடி பாப்பா. நீ சொன்ன பாடி இதாப்பா, உன் சொந்தக்காரரா என்னங்கிறத பாத்துக்க. முகத்தை கொஞ்சம் திறந்து காட்டுங்கண்ணே. Jump.